ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜி பிளாக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சத்து மாவு அரைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி எல்லா தானியத்தையும் வாங்கி முளைக்கட்டி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தை வச்சிட்ருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி வீட்டிலையே அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, சோயா, பச்சைப்பயிறு, கேழ்வரகு, கோதுமை, காராமணி, கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன், மக்காச்சோளம் இருக்குது, பம்கின் சீட் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் எதுக்குன்னா வாசனைக்காக. அப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு ஏலக்காய் சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். இது எல்லா தானியத்தையும் காலையில் ஊற வச்சு நைட்டு ஒரு ஈர துணியில் வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இந்த பேனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தீஞ்சு போச்சுன்னா பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுக்கணும். வறுக்கிற ப்ராசஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமானதே. வறுக்காமல் கொடுத்தனாலும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி முளைக்கட்டி வறுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும், அவங்க குடிப்பாங்க. பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி பச்சை வாடை வரும் பாலில் கலக்கும்போது. அதனால் முளைக்கட்டின பயிரை நல்லா காய வச்சு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கேன். இதை எல்லாத்தையும் முளைக்கட்டி காய வச்சுருக்கேன். பாதாம் மட்டும் முளைக்காது, ஊற வச்சாலும் அது முளைக்காது. அதனால் அதை மட்டும் லைட்டாக அலசிட்டு அப்படியே எடுத்து வறுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும், அதுவும் இல்லாமல் ஹோம்மேடாக நாமளே பண்ணுறதால அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த மாதிரி பாதாமை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் முளைக்காது, அதனால முளைக்கட்ட தேவையில்லை. இது மட்டும் நான் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதையும் வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஃபைனலாக பாதாம் வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைக்க கொடுக்க போகிறோம். நான் எல்லாத்துலேயுமே 100 கிராம் எடுத்திருக்கேன். எனக்கு மொத்தமாக ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி எல்லா தானியத்தையும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பம்கின் சீடு, பாதாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கிலோ இந்த அளவுக்கு மாவு கிடைச்சிது. நீங்களும் இதே மாதிரி அரைச்சி ஹெல்த்தியாக நீங்களும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.